Hi friends, welcome back to my channel. This is Sharbhalakshmi. இன்னைக்கான வீடியோல பேஸ் ஃபில்லிங்கான கோன் எப்படி 2 நிமிஷத்துல ரெடி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி கவர் டிப் வந்து பாயிண்டடா இருக்கிற மாதிரி ஒரு பேக்கிங் கவரோ அப்படி இல்ல அப்பனா பால் பாக்கெட் கவரோ கூட எடுத்துட்டு அந்த எட்ஜை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சோ இது ரொம்பவே ஈஸி. ஒரு 2 மினிட்ஸ்ல உங்களுக்கு இந்த கோன் வந்து ரெடி ஆயிடும். சோ இந்த மாதிரி கரெக்ட்டா அந்த கார்னர் டிப் வந்து பாயிண்டடா முடியற மாதிரி எடுத்துட்டு இதுல வந்து உங்களோட மக் மிக்சர் வந்து ரீஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை எடுக்கும்போது ரொம்ப எட்ஜா கட் பண்ணாமல் கொஞ்சம் நிறையவே விட்டு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை சீல் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த கட் பண்ண போர்ஷனில் நான் வந்து அந்த மக் மிக்சரை ஃபில் பண்ணிவிட்டு அதை அப்படியே டைட்டாக லாக் பண்ணி நல்லா சீல் பண்ணிவிட்டு நல்லா அதை டைட்டாக லாக் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு சீல் பண்ணிட போகிறேன். அண்ட் இந்த கவரில் வந்து எங்கேயும் ஹோல் இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லைனா வேறு இடத்துலேருந்து லீக்கேஜ் வர ஆரம்பிச்சிரும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக சீல் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த கோன் ரொம்பவே ஈஸி. நீங்கள் பேஸ் ஃபில்லிங் பண்ணணும், உங்களுக்கு வந்து ப்ரஷ்ஷில் வச்சு உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த கோன் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. ஓகே, அந்த 4 டெக்னிக் யூஸ் பண்ணி பேஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்ததில் இந்த கோன் காமிச்சிருந்தேன். ஸோ நிறைய பேர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இது ரொம்ப டிப்பு பாயிண்டடாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல நீளமாக இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்பு வந்து பாயிண்டடாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி கோன் டீட்டெயில்ஸ் கூட உங்களால் பண்ண முடியும். எனக்கு பேஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி விட்டுட்டு நான் இதை வந்து ஒர்க் பண்ணிக்க போகிறேன். அண்ட் பேஸ் ஃபில்லிங்க்கு வந்து இனிஷியலாக எப்பயும் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஷேப் எடுத்துகிட்டு அந்த ஷேப்பை மட்டும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ரொம்பவே ஈஸியான டெக்னிக். 2 நிமிஷத்தில் உங்களுக்கு ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எஸ், நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தாஞ்சூர் பெயிண்டிங் ரிலேட்டட் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃப்யூச்சரில் எல்லா வீடியோவும் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஒன்ஸ் நான் அந்த பேஸ் ஃபில்லிங் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஷேப்பை வந்து கரெக்டாக எடுத்து விடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அது ஈவனாக இருக்கும். இல்லைனா எக்ஸ்ட்ராஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ஏதாவது உங்கள் பாயிண்டட் டிப்பாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக இருக்கும். ஸோ இப்போ நான் ரீசெண்டாக வர்க் பண்ண லக்ஷ்மி படத்தில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஆர்டர் ஒர்க்ஸுக்கெல்லாம் பேஸ் ஃபில்லிங்க்கு இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. உங்களுக்கு அந்த ஷேப் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து ஒரே அளவுக்கு ஹைட்டில் ரைஸ் ஃபேக்டர் கிடைக்குது. அண்ட் எஸ், ஸோ நான் பேஸ் ஃபில்லிங்க்கும் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி நான் இதை வந்து பால் பாக்கெட் கவரில் ஃபில் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.